உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு தவிர்க்க கூடியதா இல்லை தடுக்கப்பட வேண்டியதா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சாலை அமைப்பு இந்தியாவில் தான் இருக்கிறது. இந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிர்வகித்து வந்தது. ஆனால் சமீப காலமாக, அதாவது 1995க்கு பிறகு இது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அது சுங்கச்சாவடி அமைத்து அந்த கட்டணத்தை அவர்கள் வசூலித்து கொள்ளலாம், அது பராமரிப்பு செலவுக்கு அவர்கள் செலவிட வேண்டும் என்று இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அதிகமாக வாகனங்கள் வருகின்ற போது ஆண்டுக்கு ஆண்டு சுங்கச்சாவடி கட்டணம் குறைய வேண்டும். ஆனால் இங்கு வாகனங்களுடைய பெருக்கமும் அதிகமாக இருக்கிறது, சுங்கச்சாவடியுடைய கட்டணம் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் நம்மிடம் வசூலிக்கிறார்களே, அது பராமரிப்பு செலவுக்காக முழுமையாக செலவிடுகிறார்களா? அவர்கள் கணக்கு காட்டுவது சரியான கணக்காக இருக்கிறதா? எப்பொழுதும் நஷ்ட கணக்கை காட்டி கொண்டிருக்கின்றார்களே. ஆகவே இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு தடுக்கப்பட வேண்டியதா அல்லது தவிர்க்க முடியாததா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்தியாவில் மொத்தம் 234 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதில் தமிழகத்தில் மட்டும் 41 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 41 சுங்கச்சாவடிகளில் 29 சுங்கச்சாவடிகள் தனியார் வசம் இருக்கிறது, 12 சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் இருக்கிறது. நீங்கள் பேருந்தில் போகும்போது நமக்கு 110 ரூபாய் ஆகின்ற செலவு, அதே இந்த டோல்கேட் வழியாக நம்ம போகின்ற போது 400லிருந்து 500 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறது. மொத்தத்தில் இது ஒரு பகல் கொள்ளை அல்லது வழிப்பறி கொள்ளை என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு பொதுமக்களை மிக அதில் பாதிக்கிறது. அதே போன்று இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வதால் சரக்கு கட்டணமும் உயர்கிறது, ஆம்னி பஸ் கட்டணமும் உயர்கிறது. ஆகவே மக்களுடைய மிக முக்கிய பிரச்சனை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய தலைவர் திரு ஏ.எம். விக்ரம் ராஜா அவர்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். சென்னை சரக்கு போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் பி.வி. சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கின்றார். சென்னை சரக்கு போக்குவரத்து சங்கத்தினுடைய செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர் திரு சுகுமாரன் அவர்களும் இந்த விவாதத்திற்கு வந்திருக்கின்றார். சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய கரீம் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கின்றார். இந்த சுங்கச்சாவடி கட்டணம் எதற்காக வசூலிக்கப்படுகிறது? உண்மையாகவே அதற்காக அவர்கள் செலவழிக்கிறார்களா? இதில் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். மக்கள் பயணிக்கும் நெடுஞ்சாலைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும், அவைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும், அதற்கு மக்களின் பங்களிப்பும் இணைந்திருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டவை சுங்கச்சாவடிகள். சாலையின் தரம் உயருகின்ற போது அதில் பயணிக்கும் வாகனங்கள் எந்த இடையூறும் இன்றி நெடுந்தொலைவுகளை குறுகிய காலத்தில் சென்று சேருவதற்கான வாய்ப்பையும் மனதில் கொண்டுதான் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் சுங்கச்சாவடிகள் மக்களை வாட்டி வதைத்து வரிபிடுங்கும் வம்புச்சாவடிகளாக மாறிவிட்டதென்பது மக்கள் கருத்தாக உள்ளது. பல ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த காலங்கள் முடிந்த பிறகும் முறையற்ற வகையில் சுங்கச்சாவடி கட்டணங்களை கட்டாயமாக வசூலிக்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டியவர்களின் தயவு இருக்கிறது என்பதை இவர்கள் ஊழியர்களின் மிரட்டல்களின் மூலமாக மக்களிடம் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல தொலைக்காட்சி செய்திகள் வழியாக வன்முறை சம்பவங்களாக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுங்கச்சாவடி கட்டணங்களை ரூபாய் 15 வரை உயர்த்தி மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இந்த கட்டண உயர்வால் அனைத்து தரப்பு வாகன ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி போராட்டங்களும் நடத்தப்பட்டன. இதுகுறித்து தமிழ்நாடு மணல் உரிமை லாரி உரிமையாளர் ஒருவர் கூறும்போது, கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது, சாலை பராமரிப்பு தொடர்பாக எந்த பணியும் நடைபெறவில்லை, பின் எதற்காக கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான வழிமுறைகளுக்கு எதிரான வகையில் கட்டணத்தை உயர்த்தியதை ஏற்க மறுத்து முற்றுகை போராட்டங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்களின் கண்களுக்கு நீதிகள் காணல் நீராக தெரிய தொடங்கி இருப்பதை, சுங்கச்சாவடிகளும் தங்கள் பங்கிற்கு நிரூபித்துக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தினால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அதை வந்து சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஹைவேஸ், 6 லைன்ஸ் ரோட்ஸ், 4 லைன்ஸ் ரோடு பார்த்தாக்கா நம்ம கிட்டே இருந்து வசூல் பண்ண பணத்தை விட ஒரு பணத்தில் ஒரு 4 தான் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க.
அதுமில்ல பராமரிக்கிறது பார்த்தாக்கா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ட்ராவல் பண்ணாக்க இங்கே இருந்து பெங்களூர் எல்லாத்த விட பெஸ்ட் ரோடுன்னு நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த பெங்களூர் வரைக்கும் உள்ள ரோட்டில் பார்த்தாலே தெரியும் எத்தனை பாத் ஹால்ஸ் இருக்குது அதுன்னுட்டு. ஸோ பராமரிக்கிறது கிடையாது, சுத்தமாக கிடையாது. சரி, சுங்கச்சாவடிகளுக்கு பராமரிக்கிறதுக்காண்டி நம்மள்ட்ட வாங்கக்கூடிய கட்டணமாக இருக்கட்டும், மக்களுக்காண்டி பயன்படுதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒவ்வொருக்கும் சுங்கச்சாவடி இருக்குது. ஒரு அன்றாடம் ஒரு ஆட்டோ தொழிலாளி, ஒரு லாரி வச்சுருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி தன்னோட வெஹிக்கிளை எடுத்துகிட்டு 2 முறை போயிட்டு வந்தார்னா அவரோட சம்பாத்தியத்தில் பெரும்பான்மையான பணத்தை இந்த கார்பரேட்டுகளுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையத்தை அன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சுங்கச்சாவடி என்றால் அதற்கு முறையான ஆவணங்கள் பெற்று ஒரு போர்டு வைத்து அது டெண்டர் யார் எடுத்திருக்கிறா, எந்த ஒப்பந்ததாரர் டெண்டர் எடுத்திருக்கிறார்கள் என்று முறையாக தெரிவித்தால் எங்களுடைய லாரி உரிமையாளர் சார்பிலையோ இல்லை பொது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பிலையோ இல்லை பொதுமக்களுடைய சார்பிலையோ நாங்கள் எங்களுடைய குறைகளை நாங்கள் நிறைவு செய்திருப்போம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு காரில் நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி போனீங்க என்றால் 1500 காருக்கே ஆகுது. அப்போ லாரிக்கு எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 4000 ரூபா ஆகுது. அப்போ அது சுமை யார் மேலே சுமத்துறாங்க? லாரியினுடைய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மேலே தான் சுமத்த வேண்டிய சூழ்நிலை வருது. ஆம்னி பஸ்ஸில் கிட்டத்தட்ட 300 ரூபா இந்த டிக்கெட் இன்றைக்கி 750 ரூபா இங்கேருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போனால். இன்றைய அது காரணம் என்னென்றால் இந்த சுங்கச்சாவடியினுடைய 50 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிகள், சில சுங்கச்சாவடிகளில் முறைகேடுகள் நடக்கிறதுன்றாங்க. இப்போ பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? பணம் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு சாலை வசதி செய்யப்படவில்லை, போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுது. இவைகள் எல்லாமே பொருள்கள் மேலே விலை ஏற்றங்கள் தான் வரும் ஒழிய குறைவதற்கு இல்லை. அரசு செய்ய வேண்டிய வேலைகளை தனியார்கிட்ட கொடுக்கவே கூடாது. கொடுக்கறதுனால அவங்க அதிக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அதனால் மக்களுக்கு நேரமாக சிரமம் ஏற்படுது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கிட்டே இருக்கணும், தனியார் வசம் போனது தவறுன்றீங்க? அனுப்பக்கூடாது. சரி, MMDA மாத்தூர் பகுதியிலிருந்து வரும். அது பக்கத்தில் இப்போ ஒரு சுங்கச்சாவடி அமைக்கிறாங்க. இந்த சுங்கச்சாவடி இந்த ஏரியாவில் அமைக்கக்கூடிய அவசியம் என்ன? அதாவது குடியிருப்பு பகுதி. இந்த சுங்கச்சாவடி அமைக்கக்கூடிய பல விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளில் எந்த விதியும் இவங்க ஃபாலோ பண்ணல. இந்த சுங்கச்சாவடி அமைக்கிறதுக்கு முன்னாடி அது இப்பவும் கூட ரோடு அப்படியே தான் இருக்குது. ரோடுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண ரோடு தான் ரோடு. அதில் ஏன் சுங்கச்சாவடி வசூலிக்கணும்? இல்லை இதில் அகலப்படுத்த போகிறாங்களா? அகலப்படுத்திக்கிட்டு பண்ணணும், பண்ணாமலேயே வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா எதற்காக? உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான விஷயங்கள் இதில் ஏதாவது இருக்கிறதா? இது உண்மையாகவே தான் செலவழிக்கிறாங்க அப்படின்றது சொல்ல முடியுமா? ஒரு எங்கன்னா போனீங்கன்னா லாரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாக இங்கேருந்து திருநெல்வேலிக்கு நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது கூட நம்ம தனியாக நிறுத்த முடியாது. ஏன்னா வழி போய் நிறைய நடக்குது, ஒரு லேடிஸு ஃபேமிலிஸ் கூட்டி போகும்போது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ், ஏன்னா நிறைய அங்கே ஸ்டாஃபுங்க இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு சேஃப்டி. லேடிஸு நம்ம கூட்டிகிட்டு போய் வைக்கும் போதும் சரி, ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அங்கே ட்ரிங்க்ஸ் இது தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்கு எதுக்கும் சரி, அங்கே ஒரு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் சார். இப்போ இங்கேருந்து நம்ம சென்னை விட்டு தாண்டும் போது ஒரு வாங்கிடணும் சார், ஒரே ஒரு 12 அதை வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கணும் சார். எங்கெங்கே போகிறாங்க அந்த இடத்துல அவங்க பின் பண்ணும்போது அவங்க இங்கேருந்து வந்திருக்காங்க, இந்த ஊரில் வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க அப்படியே அதை காட்டுவோம் சார். அந்த மாதிரி முறை யாரும் பண்ணல. இங்கே வாங்கிக்கோங்க அப்போ டவுன்னா ஒரு காட்டு வாங்குறாங்க, சிங்கிளாக போகிறதுக்கு ஒன்று வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இது வாங்கினா நல்லா பண்ணலாம் சார். சரி, சுங்கச்சாவடியை ஒரு பகல் கொள்ளை, இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. லாரியில் நாங்கள் பொருளை ஏற்றிட்டு போகும்போது அதுக்கு உண்டான சுங்க வரி, இங்கேருந்து நாங்கள் கர்நாடகா பார்டர் போகிறோன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு 2000 ரூபாய் ஆகுது சுங்க வரி. லாரிக்கு 12 லாரிக்கு ஆகுது. அது என்னோட மணி போல் மக்கள் பணம் நான் மக்கள் மேலே தான் வரி செலுத்த முடியும். மக்கள்கிட்ட தான் நான் அதை வசூலிக்க முடியும். என்னோடய பேக்கெட்லேருந்து நான் போட முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட தான் போது, மக்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் சுங்க வரியை முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். 6 வழி சாலைக்கு உண்டான வசூலை 4 வழி சாலையிலேயே வசூலிக்கிறாங்க. இது சட்டப்படி தவறு. இந்த சுங்க வரியில் கம்பல்சரி 2 ஆம்புலன்ஸ் இருக்கணும். சட்டப்படி 2 ஆம்புலன்ஸ் இருக்கணும். ஆம்புலன்ஸ் வசதியே கிடையாது. அங்கே யாருன்னா சாலையில் விபத்து ஏற்பட்டால் 108க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்களே தவிர அந்த சுங்க வரியாண்ட ஆம்புலன்ஸ் இருக்கணும். இமீடியட்டாக க்ரெயின் இருக்கணும். அந்த க்ரெயினை உபயோகப்படுத்தணும். எதுவுமே சுங்க வரி வசூலாண்ட நடத்துறதில்லை. அதனால் சுங்க வரி முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். இது மக்களுக்கு பாதிப்பு. எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தால் கூட அதில் குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. அதுக்காக சுங்க வரி விதிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை கண்டிப்பாக கட்டணத்தை ரொம்ப கம்மி பண்ணணும். ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மக்கள். உதாரணத்துக்கு இப்போ அரசு பேருந்து இப்போ திருச்சி வரைக்கும் போயிட்டு வருதுனாக்கா அந்த சுங்க வரி அதுவே 3000 ரூபா கட்டுறாங்க. சுங்க வரி வசூலிக்கும் மூலமாக ஒரு சென்னை அருகில் இருக்கிற ஒரு சுங்கச்சாவடி ஆண்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? 230 கோடி சம்பாதிக்கிறாங்க.
இதுக்கு இந்த 230 கோடி சம்பாதிக்கிற அந்த வருமானத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? சாலை பராமரிப்பு ஒழுங்காக பண்ணுறாங்களா? இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. சுங்க வசூல் பண்ணுறோம், நாங்கள் ரோட்டை மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நாங்கள் ஏற்கனவே லாரிக்கோ வேனுக்கோ காருக்கோ டாக்ஸிக்கோ எதாக இருந்தாலும் பர்மிட் எடுக்கிறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம். எல்லாம் கட்டினா தான் ஆன் ரோட்டுக்கு வர முடியும். அது ஒன் போர்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ரோட்டுக்கு வர முடியும். இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வசூலை ஏன் சார் ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்கக்கூடாது? இப்போது நான் வந்து லோக்கலில் ஓட்ட போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாடுல மட்டும்தான் ஓட்டுறேன்னா அதுக்கு ஒரு வரியை போடுங்க. நேஷனல் பர்மிட் நான் வாங்குறேன்னா அதுக்கு ஒரு வரியை போடுங்க. ஒரே இடத்துல முடிச்சிருங்க. நாங்கள் இப்போ டிடி எடுத்து கொடுத்துக்கிட்டு தானே ஒவ்வொரு சமயமும் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டியை. அங்கங்கே வச்சு 100 கிலோமீட்டரில் இருந்தது சார், இப்போ 50, அடுத்து 20, அடுத்து 10, அண்ணன் சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்துடும். அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது அருமையான ரோடு தரோம், 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் நாங்கள் வசூல் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்டை விற்கிற மாதிரி விற்று 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கொண்டாந்து நம்மளே நிறுத்திட்டாங்க. வண்டி வாங்குறப்போ எங்களுக்கு தெரியல, இன்றைக்கி ஆன் ரோடு ஓன் போர்டு வரணும்னா 45,000 ரூபா பணம் கட்ட வந்தானே வண்டி கார் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நான் டாக்ஸி இன்சூரன்ஸ் 45 ரூபா கட்டுறேன், பர்மிட் கட்டுறேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை 12,000 ரூபாய் நான் வந்து வரி கட்டுறேன் ரோட் டாக்ஸின்னு சொல்லிட்டு. இந்த 12,000 இன்றைக்கி இருக்கிற டீலக்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா? அந்த மாதிரி நீ 1 லட்சமாக வாங்கிட்டு என்னை விட்டு தொலைன்னு தான் நம்ம சொல்கிறோம். என்னை விட்டு இதோட 1 வருஷத்துக்கு என்னை விட்டு நான் இந்தியா முழுவதும் எங்கேயோ ஓட்டிட்டு போகிறேன். எதுக்கு என்னட்ட அங்கே வச்சு பிடுங்குறேன்? 15 லட்சம் ஒரு டோல்கேட்டை உருவாக்குனா எனக்கு என்ன தெரியுமா சார் நடக்குதான்? 15 லட்ச ரூபா இன்றைக்கி கட்டிடு, டியூ, டெய்லி டியூ. நீ 15 லட்ச ரூபா கட்டிருப்பேன், கொண்டு எவ்வளோ வருது? இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிட்டேன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி வருது. இப்போ பொறுப்பாக விட்டுட்டான். டெய்லி 15 லட்ச ரூபா எப்போ வசூல் பண்ணுறான், எதுக்கு கூட்டுறான் ஒன்றுமே தெரியல. எங்கள் டிரைவருக்கு விட்டா போதுன்னு கட்டிட்டு போயிட்டே இருக்கான். வந்து கொடுக்குறான் சார் மளிகை கடை லிஸ்ட் மாதிரி, இவ்வளோ பில்லு நமக்கு தெரியல. போயிட்டு வந்த உடனே லிஸ்ட்டு பார்த்தா ஒன்றுமே நிற்கலை. லாரி தொழில் பண்ணுறதா பண்ணானே முதல்ல எடுத்துட்டா எங்களுக்கு தெரியுண்ணே. நீ ஃபஸ்ட்டில் வாங்கிடுவேனே, அதுக்கு தானே ஆர்டிஓ ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. எல்லோரும் கார் வைக்கிறவங்களாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக முடியாதுல்ல. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரோட் டேக்ஸ் கட்டுறோம்ல, அங்கே சேர்த்து வாங்கி தொலைஞ்சிக்கங்கன்னு தான் சார் என்னோட வாக்குவாதம். மக்களை வந்து எந்த வகையிலலாம் நசுக்கப்படுமோ அந்த வகையில் வந்து நசுக்கப்படுறாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா அத்தியாவசிய பொருட்கள் தேவைகளுடைய பொருட்கள் வந்து விலை ஏறுது, டிரான்ஸ்போர்ட்டிங் விலைகள் ஏறுது. இதனால் பாதிக்கப்படுறது யார்? மக்கள். இது வந்து எல்லா விதத்துலேயுமே மொத்தத்தில் முழுக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இதை வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்கள். வணிகர்கள் வந்து இந்த டாடா ஏசி மற்ற சின்ன இந்த கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து காய்கறிலாம் ஏற்றிட்டு வந்து அங்கே தெருவில் போய் சில்லறை வியாபாரத்துக்கு விற்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு 200-300 ரூபா வசூல் பண்ணிடுறாங்க. வசூல் பண்ணுறதை வச்சு அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, காய்கறியை வந்து 5 ரூபா 10 ரூபா மேலே வச்சு விற்கும் போது மக்கள் தான் பாதிக்கப்படுது.